ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை தன் வசம் வச்சிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் தன்னோட ஐகானிக் ஸ்டைல் அண்ட் மேனரிசமால் மக்களோட மனசில் சீக்கிரமாகவே இடம் பிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை 1978 ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரான கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தான் வழங்கியிருக்காரு. வலது கையில் கொடுக்குற தானம் இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் அது எதுவுமே பெருசாக வெளியே தெரியறதில்ல. இவர் தமிழ், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் இப்படின்னு 6 லாங்குவேஜில் மொத்தமாக 170 படம் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவரோட 25, 50, 75, 100, 150 இப்படின்னு இந்த படங்களின் வரிசைகளை மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவரோட லைஃபை குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இவரோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி ராவ் தான். இவரோட பூர்வீகம் பெங்களூர்ல மைசூர் அப்படிங்கிற பிளேஸ் தான். இவரோட அப்பாவான ரமோஜி ராவ் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் அம்மா ஒரு ஹோம் மேக்கர். இவருக்கு 2 அண்ணா அண்ட் ஒரு அக்கா இருக்காங்க. ரஜினி அவர்களோட அம்மா பார்த்தீங்கன்னா இவரோட 9 வயசுலயே இறந்துடுறாங்க. இவர் தன்னோட ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா கூலி வேலையில இருந்து பஸ் கண்டக்டர் ஒர்க் வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்திருக்காரு. அப்புறம் மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல ஆக்டிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அதுக்கு ஃபேமிலியில இருக்கவங்க யாரும் சப்போர்ட் பண்ணல. ஆனா இவரோட ஃப்ரெண்ட் அண்ட் கோ ஒர்க்கரான ராஜ் பகதூர் அப்படிங்கிறவங்க இவருக்கு ஃபினான்ஷியலா நிறைய ஹெல்ப் பண்ணி இந்த கோர்ஸ்ல சேர்த்து விட்டுருக்காரு. 2008 வெளியான குசேலன் மூவில ஒரு ஸ்கூல் ஸ்டேஜ்ல இவர் தன்னோட ஃப்ரெண்டை பத்தி சொல்ற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அது இவர் படத்துக்காக மட்டும் சொல்லல, உண்மையாவே இவர் லைஃப்ல நடந்த கதையை தான் இவர் படத்துல சொல்லியிருக்காரு. அந்த படத்துல சொன்ன அவரோட நண்பர் தான் இந்த ராஜ் பகதூர் அவர்கள். இந்த கோர்ஸ்ல இருந்தப்பதான் டைரக்டரான கே பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்தை நோட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சதும் இவர் தான். இவரு ரஜினிகாந்த் கிட்ட தமிழை சீக்கிரமா கத்துக்க சொல்லியிருக்காரு. ரஜினி அவர்களுக்கு தமிழ் பேச மட்டும்தான் தெரியுமா, எழுத தெரியாதாம். அப்புறம் இவரோட ஆக்டிங் கெரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1975 வெளியான அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற மூவில தான் தன்னோட ஆக்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த மூவில அவர் ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி இவரு 16 படங்கள் சப்போர்ட்டிங் கேரக்டர்ல மட்டுமே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1978 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில தான் இவரு லீட் ரோல்ல ஆக்ட் பண்றாரு. இது 1966 வெளியான கல்கி தொடர் கதையில வந்த ஒரு கதையை அப்படியே படமா எடுத்திருக்காங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களோட ஆக்டிங் கெரியர்ல ஒரு மைல்ஸ்டோன் மூவி அப்படின்னு சொல்லலாம். இது 100 டேஸ்க்கு மேல ஓடி ஹிட் கொடுத்த ஒரு சூப்பரான மூவி. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் கிடைச்சிருக்கு. அந்த படம் தான் முள்ளும் மலரும் அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் இவரோட 25வது படமான மாத்து தப்படா மகா அப்படிங்கிறது ஒரு கன்னடா படம். இவரோட 50வது படம் பாத்தீங்கன்னா டைகர் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம். அதுக்கப்புறம் 1982 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில ரஜினிகாந்த், ராதிகா அண்ட் KR விஜயா இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா KR விஜயா அவர்களுக்கு பதிலா ஜெயலலிதா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்திருக்கு. ஆனா இவங்க அந்த டைம்ல தன்னோட பொலிட்டிக்கல் லைஃப்ல என்டர் ஆனதால இந்த மூவில ஆக்ட் பண்ண முடியாம போயிருக்கு. அது மட்டும் இல்லாம KR விஜயா அவர்கள் இந்த மூவிக்கு எம்ஜிஆர் அவர்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி ஒரு கமர்ஷியலான சக்சஸ் ஆன மூவி தான். அதுதான் ரங்கா அப்படிங்கிற மூவி. இந்த ரங்கான்ற மூவி தான் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களோட 75வது படம். அதுக்கப்புறம் 1985 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இது ஒரு துறவியோட வாழ்க்கை வரலாறை பேஸ் பண்ணி எடுத்த படம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கன்னடா ஆக்டரான ராஜ்குமார் அவர்களை ரொம்ப பிடிக்குமா. அவர் மந்த்ராலயா மகாத்மே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னடா மூவில ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மூவியை தமிழ்ல ரீமேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் முத்துராமன் அவர்கள் கிட்ட இவர் கேட்டிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியான படம் தான். அது என்ன படம் அப்படின்னா ஸ்ரீ ராகவேந்திரா அப்படிங்கிற படம் தான். இதுதான் ரஜினிகாந்த் அவர்களோட 100வது படம். அதுக்கப்புறம் 1989 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியை பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி வந்த ஒரு மூவி. இந்த மூவி தான் இந்தியால லைவ் ஆக்ஷன் வித் அனிமேஷன்ல எடுத்த ஃபர்ஸ்ட் படம். இந்த அனிமேஷனை இவங்க ஒரு சாங்ல எடுத்திருப்பாங்க. இந்த சாங்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவங்களுக்கு 3 மாசம் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம இது 175 டேஸ்க்கு மேல ஓடி ஹிட் ஆன ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படம் தான். இதுதான் ரஜினிகாந்த் அவர்களோட 125வது படம். அதுக்கப்புறம் 1995 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இது தமிழ்ல 25 வாரத்துக்கு மேல ஓடி ஹிட் ஆன ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த மூவி பாத்தீங்கன்னா 1994 ரிலீஸ் ஆன தென்மாவின் கொம்பத் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியை ரீமேக் பண்ணி எடுத்த படம். அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல இந்த மூவியை 1998 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜப்பான்ல ஓடின தமிழ் படங்கள்ல அதிக நாள் ஓடின ஒரே படம் இது மட்டும் தானா. அது மட்டும் இல்லாம 24 வருஷத்துக்கு இந்த மூவியை எதாலுமே பீட் பண்ண முடியலையா.
தான். ஸோ இந்த மூவில இருந்து தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜப்பான்ல நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சிருக்காங்க. இந்த மூவில ஒரு ஃபேமஸான டைலாக்கான கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இந்த டயலாக் வந்து ரஜினி அவர்கள் எழுதின ஓன் டயலாக்காம். இதை சொன்ன உடனே கண்டிப்பா இந்த மூவி என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இது முத்து படம் தான். இதுதான் ரஜினி அவர்களோட 150வது படம். இது வரைக்கும் நான் சொன்ன படங்களோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா மொத்த லாங்குவேஜ்ல இவர் ஆக்ட் பண்ண படம். இவர் மற்ற லாங்குவேஜ் இல்லாம தமிழ்ல மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தமா 110 படங்கள் நடிச்சிருக்காரு. இதுல இவர் நடிச்ச 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். தமிழ்லயும் பாத்தீங்கன்னா முள்ளும் மலரும் தான் இவர் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண படம். அண்ட் 1978ல ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில பாத்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் எழுதின நாவலை வச்சு எடுத்திருக்காங்க. இவங்க அந்த கதையை அப்படியே வந்து எடுக்காம படத்துக்கு ஏத்த மாதிரி சில கதையை மாத்தி எடுத்திருக்காங்க. இந்த மூவில பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவர்கள் வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க லீட் ரோல ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கன்னடா படம் இதுதான். அதுதான் பிரியா அப்படிங்கிற படம். இந்த மூவி தான் ரஜினிகாந்த் அவர்களோட 25வது தமிழ் படம். அதுக்கப்புறம் 1982ல ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி பாத்தீங்கன்னா 1976ல வெளியான கன்னடா மூவியான நான் இன்ன மரியலேரா அப்படிங்கிற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. வெள்ளை புறா ஒன்று அப்படின்னு இப்ப வரைக்கும் வேற லெவல்ல வைப் கொடுக்கிற சாங்க தன்வசம் வச்சிருக்கக்கூடிய புது கவிதை அப்படிங்கிற படம் தான் இவரோட 50வது படம். அதுக்கப்புறம் 1988ல ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி ரிலீஸ் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பரபரப்பா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த மந்த்ல தான் டெத் ஆகியிருக்காரு. ஆனா அந்த சமயத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த மூவி வந்து 175 டேஸ்க்கு மேல ஓடி பெரிய ஹிட் ஆகியிருக்கு. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஹிந்தில 1987ல ரிலீஸ் ஆன இன்சாஃப் கி புகார் அப்படின்ற ஒரு மூவியை ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுதான் குரு சிஷ்யன் அப்படிங்கிற படம். இதுதான் ரஜினிகாந்த் அவர்களோட 75வது தமிழ் படம். அதுக்கப்புறம் 2007ல ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி பாத்தீங்கன்னா அப்ப எடுக்கப்பட்ட படங்கள்லயே 60 கோடி வரைக்கும் எடுத்த பெரிய பட்ஜெட் மூவி. சோ பெரிய பட்ஜெட் மூவி அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, இந்த மூவியோட டைரக்டர் வந்து சங்கர் அவர்கள் தான். இந்த மூவி பாத்தீங்கன்னா 160 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு மூவி தான். அதுதான் பாத்தீங்கன்னா சிவாஜி த பாஸ். இதுதான் ரஜினிகாந்த் அவர்களோட 100வது தமிழ் படம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா 2025ல லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல கூலி அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே வருஷம் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் டைரக்ஷன்ல ஜெயிலர் பார்ட் 2வும் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. சோ இந்த ரெண்டு மூவியும் பெரிய அளவுல வெற்றி படமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். சோ ரஜினி அவர்களுக்கு வந்து கலைத்துறையில மரியாதை செய்யற விதமா 2000ஆம் ஆண்டு வந்து பத்மபூஷன் அவார்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் 2016வது வருஷத்துல பத்ம விபூஷன் விருதை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரு 1984ல கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. 2016ல நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு 2019ல திரைப்படத்துறையில உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ நான் மொத்தமா பாத்தீங்கன்னா 8 படங்கள் சொல்லியிருக்கேன். இந்த 8 படங்கள்ல உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.